நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். मुनि विनती करते, मस्तक चरणों में धरते। सुर नर मुनि विनती करते, मस्तक चरणों में धरते। नमः नमः भवतारिणी जय देवी, श्री हरि की प्रियकारिणी। जय जय महालक्ष्मी माता, जग जननी सिंधु सुजाता, भक्तों की प्रियकारिणी। महालक्ष्मी विविध स्वरूपा, महाकाली सरस्वती दुर्गा, वैष्णव देवी कामाक्षा, विंध्यवासिनी योग माया, तुम त्रिपुर सुंदरी माता। तुम क्षीर भवानी शुभदाता, तुम्ही नव दुर्गा, तुम्ही दश विद्या। तुम्ही नव दुर्गा, तुम्ही दश विद्या, तुम्हारी माया न जाए जानी महालक्ष्मी जगत कल्याणी। सुनत शुभ कथा, जाए दुख व्यथा। तुम्हारी कृपा, तुम्हारी दया, मांगे हम पृथ्वी लोक के प्राणी। महालक्ष्मी जगत कल्याणी। ब्रह्मा विष्णु महेश्वर, ठाड़े कर जोरे। शेष सुरेश नारद, गुण गावे तोरे। महालक्ष्मी माता, सदा निभाना हमसे, स्नेह भरा नाता।
பைரவா, நீ தப்பில் இருந்து மீள்வதற்காக இறுதியான வாய்ப்பை இன்னும் கொடுக்கிறேன் உனக்கு. இதை கொடுத்த பிறகும் தர்ம பாதைக்கு நீ வரவில்லையானால் அப்போது நீ எனது வேறுபட்ட சொரூபத்தை பார்ப்பாய். அந்த சொரூபம் பாபநாசினி என்றால் என்னை கொல்வாயா? பைரவன் உன்னுடைய மிரட்டலுக்கெல்லாம் அசைந்து கொடுக்க மாட்டான். மாதா சொல்வதை புரிந்து கொள்ள முயற்சி செய் பைரவா. நீ உன் பாவ மனத்தை சுத்தி செய்து கொள்ள நினைத்தாயானால் திரிகூட மலையில் உனக்கு இடம் உண்டு. அதை நீ விரும்பவில்லை என்றால் உடனே திரும்பிவிடு. பைரவன் தனியே போக மாட்டான். முடியாது என்றால் தப்பான உன் போக்கு உன்னை மரணத்தை நோக்கி இட்டுச் செல்லும் பைரவா. வைஷ்ணவி, வைஷ்ணவி, நீ எங்கே சென்று ஒளிந்தாலும் பைரவன் உன்னை விட மாட்டான். உன்னை அடைந்தே தீருவேன், நிச்சயம் அடைந்தே தீருவேன். ஹே பிரம்மதேவா, கிருபை கூர்ந்து தரிசனம் தந்து அருள் காட்டுங்கள். பரிவு காட்டுங்கள் பிதாமா, பரிந்து பரிவு காட்டுங்கள். கண்ணை திறங்கள் தேவி. வணக்கம் பிரம்மதேவா. எல்லாம் நன்மைக்கு. கேட்கலாம் தேவி, என்ன காரணத்துக்காக என்னை அழைத்தீர்களோ? ஹே பிதாமா, பிரபு ஸ்ரீராமனின் ஆணை கிணங்க நான் இங்கு வந்தேன். வந்த இடத்தில் சில சங்கடம். சங்கடம்? எந்த முறையில் சங்கடம் தேவி? ஹே பிதாமா, தவம் புரிய திரிகூடமலைக்கு வந்ததில் இருந்து ராட்சசர்கள் மீண்டும் மீண்டும் என் தவத்தை பாழடிக்க பார்க்கிறார்கள். பயங்கர கூட்டங்களை நான் அழித்தேன். மற்றொரு சங்கடம், திரிகூடமலைக்கு இப்போது கொடுமதியாளனான பைரவன் வந்திருக்கிறான். அமைதியாக நான் இங்கிருந்து கொண்டு தவம் புரிய இயலாது. ஹே பிரபு, தாம் அறியாதது ஏதும் இல்லை. தாம் கிருபை புரிய பிரார்த்திக்கிறேன். எப்படி எங்க மறந்து தவம் புரிய ஆரம்பிப்பது? தேவி, நீங்கள் உங்கள் முற்பிறவி ரூபங்களை தியானம் செய்தால் அப்போது உங்களுக்கே உண்மைகள் புலப்படும். தாம் யார் என்பது மகா காளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி, இந்த 3 ரூபமாகவும் இந்த மலைக்குகையில் அமர்ந்து தவம் செய்தீர்கள். அதனால் தான் இந்த மலைக்கு திரிகூடம் என்ற சிறப்பு பெயர் வந்தது. தாம் இந்த குகைக்குள் சென்றால் தமது நினைப்புகள் நிறைவேறும். அதனால் தாம் இந்த குகையிலேயே தவம் செய்ய அமருங்கள். பிதாமா, தாம் சொன்ன கருத்துக்கள் புரிந்தது. இன்னொரு விஷயம் சொல்லுகிறேன் தேவி. பைரவனின் மனதில் தாம் சொன்ன அந்த அசரீரி வாக்குகள், அதை இன்னும் அவன் மனதிலேயே பதித்துக் கொண்டிருக்கிறான் தேவி. அவனுக்கு நீங்கள் பாவத்துக்கு தண்டனை அளிக்கும் முன்னால் சற்று நிதானியுங்கள். அதற்காக முதலில் தாம் தனித்திருக்க வேண்டியிருக்கிறது. தனிமையில் பாவி உங்கள் முன்னால் வருவான். அவன் நோக்கத்தை உடைத்தெறிவதற்கு உகந்ததொரு வழி, தாம் அந்த குகைக்குள் சென்று விடுங்கள். தாம் இப்போது சொன்னது உகந்தது பிதாமா. எஞ்சியது உங்களுக்கு தானே தெரியும். குகைக்கு போனால் மேலே என்ன செய்ய வேண்டுமென்று தாமே புரிந்து கொள்வீர்கள். ஹே பரமபிதா, புறப்படுகிறேன், வாழ்த்துங்கள். இப்போது நான் விரும்பும் அனைத்தையும் ஏற்று முடிக்க. எல்லாம் நன்மைக்கு.
விஷ்ணுவே நமஹ. வைஷ்ணவி, கற்பனையாய் கனவாய் எங்கே மறைந்து போய்விட்டாய்? போனாலும் புரியும். அற்புதமான என் மாய சக்தியை பயன்படுத்தி எங்கு போயிருப்பாய் என்று. இந்த திரிகுட மலைதான் உன் இருப்பிடம். போதும் நாடகம். பைரவன் அறிவான் உன் வல்லமையை. பைரவன் ஆழ்கடலில் இருந்து எழுந்தவன். எந்த மாயங்களையும் அறிவேன். அட, யார் இங்கு வருவது? இங்கு யாரை தேடுகிறீர்கள் நீங்கள்? நான் அவள்தான். நான் தேவி வைஷ்ணவியைத்தான் தேடி வருகிறேன். நல்லது நல்லது. உமக்கு தேவி வைஷ்ணவியை தரிசனம் செய்ய வேண்டும் என்று ஆவல் போலும். தேடுதல் தான் தெய்வீகத்தை காட்டும். அதோ அங்கு பாருங்கள். அது குகை அல்ல, கோயில். மாதா இப்போது குகையில் ஓய்வாக அமர்ந்திருக்கும் நேரம். தங்களால் தான் எனது பணிக்கு ஒரு முடிவு கிடைத்தது. பணி முடிந்தது, கடமை அழைக்கிறது. அட, எங்கே போகிறீர்கள்? தேவி வைஷ்ணவியை தரிசிக்க வேண்டாமா? இல்லை இல்லை, தேவியை தரிசிக்க எனக்கு இன்று நேரம் இல்லை. தேவியை தரிசிக்க நாளை வருவேன். முதலில் நான் போய் என் குருநாதருக்கு இது விஷயம் சொல்ல வேண்டும். அவர் இதை பற்றி அறிய ஆவலாயிருப்பார். நல்லது. ஓம் விஷ்ணுவே நமஹ. நான் பைரவனின் ஒற்றன். தேவி வைஷ்ணவியை தேடி வந்தேன். போய் சொல்ல வேண்டும் அவருக்கு. அரக்கர் வேந்தே, அரக்கர் வேந்தே, எனது அரக்கர் வேந்தே, வைஷ்ணவி இப்போது இருக்குமிடம் எனக்கு தெரிந்து விட்டது. வாழ்க உளவாளி. மாயாவினி பதுங்கிய இடம் எது? பொன்னும் மணியும் உனக்கு மனம் போல் அள்ளித் தருவேன். ராஜகுமாரி வைஷ்ணவி இப்போது அமைதியாக மர்ம குகையில் ஓய்வெடுக்கிறார். மர்ம குகைக்குள்ளே பதுங்கினாளா? அவள் எங்குதான் போனால் என்ன? விடுபவன் இந்த பைரவன் அல்ல. மன்னா, தாமதம் செய்யாதீர்கள். நேரம் கடத்தினீர்கள் என்றால் மாயக்காரி வேறெங்காவது பதுங்கி விடுவாள். பதுங்குவாளா? வைஷ்ணவி, இதோ வருகிறேன். இதோ வருகிறேன் வைஷ்ணவி. இதோ வருகிறேன். பைரவா, பல வாய்ப்புகளை நான் உனக்கு கொடுத்தேன். ஆனால் நீ உன்னை திருத்திக் கொள்ளவில்லை. உருப்படாத வழியில் செல்கிறாய். உன்னையே அழித்துக் கொள்ள. உன் பார்வையில் நான் ஒரு கேவலப்பட்ட பெண்ணாக தெரிகிறேன். பைரவா, பெண் என்றால் பெற்றெடுக்கும் அன்னையாவாள். வணங்க வேண்டியவளை இணங்க வேண்டும் என்கிறாய். நீ வெளி அழகுக்கு மயங்கும் காமுகன், கவர்ச்சியின் அடிமை. அதனால் பெண் என்றால் விளையாட்டு பொம்மை என்று நினைக்கிறாய். உன் மடமையை துடைக்க விரும்புகிறேன். பெண் என்றால் உன் சகோதரி, தாய் என்று மதிப்பு கொடு. பெண்ணை இழிவுபடுத்தினால் என்ன விளைவு என்பதை உணர்ந்து கொள். பைரவா, உன் கொடுஞ்செயலை எடுத்துக் காட்டி உலகினருக்கு பாடம் புகட்ட விரும்புகிறேன். நான் அன்பு காட்டினால் நீ அதை தவறாக எடுத்துக் கொள்கிறாய். தூய அன்பினை காதல் என்று கொச்சைப்படுத்துகிறாய். ஆனால் இப்போது பொறுமை என்று இருக்க மாட்டேன். என் சொரூபத்தை காட்டுவேன். உன் சீர்கட்ட எண்ணங்களை நேர்படுத்திக் கொள்ள புரிய வைப்பேன். வைஷ்ணவி, எங்கே நீ பதுங்கி இருக்கிறாய்? பைரவனை ஏமாற்றுகிறாயா? பழைய நாடகத்தை தொடர்வதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. முன்னால் வா வைஷ்ணவி, முன்னால் வந்துவிடு.
வா வைஷ்ணவி, வா வைஷ்ணவி, கோபத்தை துண்டாதே. வந்துவிடு வைஷ்ணவி, எங்கிருக்கிறாய்? ஓசை கேட்கிறது, உருவம் இங்கே. இது என்ன கண்ணாமூச்சி விளையாட்டு? ஏன் இந்த ஆட்டம்? எங்கே வைஷ்ணவி? எங்கே? ஆ? சிலையே, யார் நீ? நீ வைஷ்ணவியை போல் தோன்றுகிறாய். போட்டிருக்கும் ஆடம்பர அணிமணி உடைகள், நீ வைஷ்ணவி போல் ஏன் உருவம் கொண்டாய்? ஏய் பண்பற்றவனே, உன் பேச்சே நெறியில்லாதது. தெரியாத பெண்களைக் கண்டு தனித்து பேசுவது அழகே அல்ல. ஏற்றுக்கொள்ளுகிறேன். அழகு என்பது தரிசிக்கத்தானே, பார்க்கத்தானே கண்கள். பால் நிலவு முகத்தில் பார்வை பதிந்தது என்னையும் மீறி. அழகியே, பெண் என்னும் படைப்பே இல்லையேல் உயிர்குலங்கள் இருக்காது. குழம்பிய மனது உன் மனதின் அழுக்குகளை பேச்சில் காட்டுகிறது. ஆமாம், பெண் என்னும் கொடியே ஆவல் மீறுகிறது உன்னை கைப்பிடிக்க. புயல் எழுகிறது மனதிலே. மூடனே, அழகு கசக்கி பிழிவதற்காக அல்ல, ஆன்மாவை காட்டுகின்ற தீபமாக நினை. பிதற்றி ஏமாற்றாதே, இல்லாததை சொல்லாதே. குற்றமுள்ள கண் இருந்தால் உண்மைகளை தெரிந்து கொள்ள விடாமல் அது திரை போடுகின்றது. ஒரு மனிதனுக்கு அழகின் ஆசை ஆவலை தூண்டி தடப்புரளச் செய்கிறது. இறைவன் மனிதனுக்கு கண்ணை அதற்கு தரவில்லை. இப்படி ஒரு கதையை வேறெங்காவது சொல். பைரவன் என்றும் தன் இயல்போடு இருப்பவன். ஓஹோ, என்றால் தெளிவை விரும்பவில்லையோ? அறிவு பீடத்திலே ஏதும் இல்லை. அறிவு செயல்படும் போது உயர்வு தாழ்வு தோன்றுகின்றது. மேதை முட்டாள் என்ற முரண்பாடுகள் இல்லை. நான் அரசன். மேலோன் என்ற உணர்வை மாற்ற என்னால் ஆகாது, நடக்காது. புயலாக வந்த உன்னால் எனக்கு மாறாத சிந்தனை. ஆம், தவம் புரியும் குகைக்கு நீ ஏன் வர வேண்டும்? மோகத்தாக மயக்கத்தால் பேரழகி அழைத்தாள். அழைத்தாளா? எந்த பேரழகி? வைஷ்ணவியின் அழகுதான் காரணம். இப்போது உன் மீது மதிமயங்கி விட்டேன். இது பொய். உன் ஆரம்ப காதல் மட்டும் நிஜமாக இருந்தால் இப்படி ஒரு புதியவளிடம் நின்று காதல் பற்றி பேச மாட்டாய். உண்மையில் நீ அவளை விட அழகி. நாளை என்னை விட பேரழகி ஒருத்தியை நீ கண்டுவிட்டாயானால் அப்போது அவள் பின்னால் ஓடி போவாய் அல்லவா? ஐயம் என்ன? என்றால் கட்டழகு பெண்கள் எல்லாம் உன் பெட்டக பொருளா? எந்த பேரழகிக்கும் மான அவமானம் இல்லவே இல்லையா? ஊராரை பற்றியே நம்மை பற்றி பேசு. போதும், நிறுத்து. சமுதாயத்துக்காக சிந்திக்கிறேன். நங்கையரை ஆசை பொருளாக பார்க்கின்றவனே, ராட்சசராஜன் ராவணனை வதைத்தது பிரபு ஸ்ரீ ராமச்சந்திரர் தான். நங்கையரை நினைத்தபடி நடத்த விரும்பும் கயவனே, இன்னொரு ராட்சச வதத்தை முடிக்க இருக்கிறேன். என்றால் கொல்லப் போகிறாயா என்னை? அதற்கு முன்னால் பைரவன் உன்னை கொல்லப் போகிறான். ஏ மூட பிராணியே, இனி நீ அழிந்தாய். மரணம் இந்த குகைக்குள் இல்லை.
நில்லடி அழகியே, நெல். நில்லடி சுந்தரி, தனியாக இருந்தும் நீ அரக்கர் வேந்தன் ஆணையை உதறித் தள்ளுகிறாய். நில்லடி சுந்தரி, நில். ஏ கொடிய ராட்சச பைரவா, உன்னை குகையிலேயே வைத்து கொன்றிருக்கலாம். ஆனால் உலகத்துக்கு அது தெரியாது. உன்னை போன்ற ஒரு கொடியவனின் மரணத்தை இந்த பூமி, அந்த ஆகாசம், மலைகள், மரங்கள் எல்லாம் பார்க்க வேண்டும். நீ செய்த பாபத்தின் பலனை பார்த்த சாட்சி இங்கு நிற்கின்ற மலைக்கூட்டங்கள் தான். நான் யார் என்று தெரிந்து மிரட்டுகிறாயா என்னை பார்த்து? நீ அவ்வளவு துணிந்தவளா? அகந்தையிலே இப்படி பொங்கி எழுகின்ற வெறியனே பைரவா, வெறும் பெண்ணாக பார்த்து நீ பேசுகிறாய். பெண் மட்டுமல்ல பைரவா, நான் ஒரு மாதா, ஜெகத் ஜனனி. நான் தாய், இந்த பூமிக்கு தாய். உன் முடிவு நெருங்கி விட்டது பைரவா. மாதா,